இன்னைக்கு கொஞ்சம் நிறைய விதைகள் ஆண்டவர் போடுவார். அது வளர விட்டிங்கன்னா சூப்பராக வளர்ந்துடும். சரியா? யோவான் ஸ்நானகனுடைய அழைப்பு வேறு, இயேசுவின் அழைப்பு வேறு. அழைப்பு வித்தியாசப்பட ஜபங்களும் வித்தியாசப்படும். புரியுதா? இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்கன்னா, சாமு ஜோம் பண்ணுற மாதிரி பிரியா ஜோம் பண்ண மாட்டான். மீன்ஸ் ஜோம் பண்ண மாட்டான்னா அந்த ஃபார்மில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் அது பண்ண மாட்டான். ஏன்னா அழைப்பு வேறு. யோவான் ஸ்நானகன் எனக்கு தெரிஞ்சு 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணுன்னு சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன், மேபி வனாந்திரத்தில் இருக்கும்போது. ஆனால் இவர் ஒரு ஸ்டைலில் சொல்லித்தராரு. அந்த மேத்யூ போட்டு எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? இது நமக்கு தெரிஞ்சது தான், பட் சேர்ந்து வாசிங்க. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து கையை உயர்த்துறாமே. ஆமாம். இப்போ இதில் நம்ம பார்க்க போகிற இது ஃபுல்லாகவே இருக்குது. நான் இதை இன்னொரு நாள் எடுக்கிறேன். இந்த ப்ரேயர்லேயே நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குது. நான் இன்னொரு நாள் எடுக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12வது வசனம் மட்டும். 12வது வசனம் மட்டும். 12 எடுக்கலையாப்பா? 12வது வசனம் அந்த இதுதான். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு, சத்தமாக என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. இப்போ கொஞ்சம் சிங்குலராக மாற்றுறீங்களா? எங்கள்ன ஒன்று கொஞ்சம் குஷியாக தெரியுது மூஞ்செல்லாம். ஏன் கடனாளிக்கு நான் மன்னிக்கிறது மாதிரி ஏன் கடனை. இந்த விஷயம் மட்டும் ஆண்டவர் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும் யோசிங்க. ஆக்சுவலாக இது சீரியஸான மேட்டர் தான், நம்ம பண்ணுறது கிடையாதுண்ணா. ஆனால் அவர் கொஞ்சம் சீரியஸாக இந்த விஷயத்தை எடுத்திருந்தாருன்னா எத்தனை கடன்கள் நமக்கு மன்னிக்கப்படாமல் இருந்திருக்கும். என்னடா ஃபைட்டிங் ஒன்று ஏன் சொல்கிறேன்னா, நான் நேற்று ஆல்வினோ சொன்னான் கான்ஃபரன்ஸ்லேயோ, அதுக்கு முன்னாடி நான் ஒரு போஸ்ட்டில் போட்டிருந்தேன், we are not called to act like Jesus, we are called to live like Jesus. கிறிஸ்தவம் இயேசுவை போல நடித்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நடிக்க கூப்பிடல, வாழ கூப்பிடுறார். நீ கிறிஸ்துவ மாதிரி வாழ முடியலனாலும் உன்ன மாதிரி ரியாலிட்டியாக வாழுன்றார். நான் சொல்கிறது புரியுதா? கிறிஸ்துவ போல் வாழ முடியலனாலும் நீ உன்ன மாதிரி ரியாலிட்டியாக வாழ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா ஜபங்களிலும் மன்னிப்பு இருக்கிறது. எல்லா ஜபங்களிலும். ஏன் எல்லா ஜபங்களிலும் மன்னிப்பு வைக்கிறாருன்னா, நீ ஜெபம் பண்ணும் போதெல்லாம் மன்னிக்கணுன்றதுக்காக. அதுக்கு தான் நாங்கள் அதெல்லாம் பண்ணுறதே இல்லை பாஸ்டர். ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு. மன்னிக்கும் போது ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணும் போது மன்னிக்கணும். இது ரெண்டுமே இல்லாமல் நீ எதுவுமே பண்ண முடியாது. ஜெபம் கூரைக்கு மேலே நான் நம்ம லைஃப்பில் நான் எப்போவுமே சொல்லுவேன், நம்ம ஜெபம் பண்ண நிறையா விஷயங்கள் நடந்திருக்கா, கிடச்சிருக்கா, வந்திருக்கா அப்படின்னா கிடையாது. ஏன்னா அவர் நம்ம வாழ்க்கையில் செய்கிற எல்லா விஷயமே அவருடைய நன்மையினால் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். நம்ம நன்மையினால் இது வரைக்கும் எதையுமே நம்ம பெற்றுக்கொள்ள. ஹலோ, இருக்கிறீங்களா? நான் சொல்கிறது புரியுதா? நம்ம நன்மையினால் இப்போ அவர் என்ன மாதிரி வாழுன்னு சொல்லிட்டாரு. அந்த வாழுதலுக்குரிய அந்த ஃப்ரூட்டுக்குரிய எந்த ஒரு பெனிஃபிட்ஸுமே நம்ம இது வரைக்கும் பெற்றுக்கொள்ளவே இல்லை. ஆமென். அதுவே 14:15 வாசிங்க. மத்தேயு 6:14-15 வாசிங்க. ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டார். சரியா? ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே சொல்லிட்டு அந்த 16வது வசனத்தை திருப்பி இழுக்கிறார் பாருங்க.
மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை ஆமென் சொல்லுங்க. ஜபத்திலையும் மன்னிப்பை பேசுறாரு. ஜபம் முடிஞ்சதுக்கப்புறமும் ஆண்டவர் அந்த பரமண்டத்தில் இருக்கிற எங்கள் பிதா, அதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி திருப்பி நம்ம ஆளுங்க எதை ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க? பரலோகத்திலிருந்து அவருடைய மகிமை, அவருடைய வல்லம். இவர் ஃபுல் ப்ரேயரையும் முடிச்சுட்டு திருப்பி அதை மட்டும் கொண்டு வந்து ப்ராக்கெட்டில் போடுறாரு. என்னடா ஒரு மாதிரி திட்டு மொழி முடிச்சுட்ருக்கீங்களா? பால் மைக்கை சொருவிடுவேன். பார்த்துக்கப்பா, சரியா? ப்ராக்கெட்டில் என்ன போடுறாரு? திருப்பி அதை ரிப்பீட் பண்ணுறாரு. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும். பக்கத்தில் இருக்க மூஞ்ச கொஞ்சம் பாருங்கள், சூப்பராகுது. ரெண்டு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால ஜெபிக்கிறேன். நான் ஏன் ஜெபம் பண்ணுறேன்? சில பேர் மன்னிப்புக்காகவே ஜெபம் பண்ணுறாங்க. ஏய், அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஒரு ரீல்ஸ் இப்போ ரீசெண்டாக நான் பசங்க கைக்கிட்டே அதை ஷேர் பண்ணுவேன். ஏசப்பா, அறியாத பிள்ளைங்க தெரியாமல் பண்ணிட்டோம், எங்களையும் சிலுவையில் அடிச்சிடாதப்பா அப்படின்னு. அந்த மாதிரி சரி, அதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணல. நான் மன்னிக்கப்பட்டிருக்கேன்ற இடத்துல இருந்து ஜெபம் பண்ணும் போது தான் அதுக்கான பதில்கள் எல்லாம் நம்மளை வந்து சேருது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இது மொதல் விஷயம். ஐ ப்ரே, ஐ எம் ஃபர்கிவன், ஸோ ஐ ப்ரே. நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால ஜெபிக்கிறேன். நான் மன்னிக்கப்பட்டு ஜெபிக்கிறதுனால மற்றவங்கள மன்னிக்கிறேன். நான் மன்னிக்கப்பட்டு ஜெபிக்கிறதுனால நமக்கு என்ன மேட்டர்னா, நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன்ற நம்பிக்கை இது வரைக்கும் நிறைய பேருக்கு இல்லை. நீங்கள் எத்தனை பேர் ப்ரேயரில் வந்து நான் மன்னிக்கப்பட்டிருக்கேன்ற நினைப்போடு இது வரைக்கும் எத்தனை பேர் இதை கன்சிடர் பண்ணியிருக்கிறீங்க? நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன்ற மேட்ரு எத்தனை பேர் இப்போ மன்னிச்சிருக்கிறீங்க? ட்ரை பண்ணிட்டு அதில் பார்த்து சொல்லுங்கள். ஃபர்கிவ்னஸ் இஸ் அன் ஆர்ட். ஃபர்கிவ்னஸ் என்னது? ஆர்ட்னா தமிழ் என்ன? மன்னிக்கப்பட்டிருக்கிறது எல்லாராலையும் பண்ண முடியாது. இட்ஸ் அன் ஆர்ட். அது எப்படின்னு சொல்கிறேன். ஒரு மேபி அது முடியல பாஸ்டர், நான் ரீசன் தேடுறேன், இல்லை மன்னிக்க ட்ரை பண்ணுறேன், ஆனால் அவங்க பண்ணுறது வந்து திருப்பி பர்னிங்காக இருக்குது அப்படின்லாம் இருந்ததுன்னா, ஆண்டவர் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறாரு நமக்கு. ஹவு டு ஃபர்கிவ். லூக் 23:34 வாசிங். லூக் 23:34. இதில் ரெண்டு விஷயம் நடக்குது, சரியா? இந்த ஒரு வசனத்துல ரெண்டு விஷயம் இருக்குது, சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு, ஃபர்ஸ்ட் பிதாவே, ஃபர்ஸ்ட் ஃபேஸு ஃபர்கிவ்னஸ், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ரெண்டாவது ரீசன் அவன் சொல்லலை, இவர் ரீசன் வைக்கிறாரு. தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமலா செஞ்சாங்க? அறியாமலா செஞ்சாங்க? தெரிஞ்சுதான் பண்ணாங்க. மற்றவனை மன்னிக்கிறதுக்கு ரீசனை மற்றவங்கிட்ட தேடாத, நீ கிரியேட் பண்ண. நான் அதனால தான் மன்னிப்புன்ற டாப்பிக்கில் எடுக்கும்போது நான் என்ன சொல்கிறேன்னா, உன்னை எப்படி மன்னிச்சாருன்றதை யோசி, நீ மன்னிக்க ஆரம்பிப்பேன்னு சொல்கிறேன். நம்ம மற்றவனை மன்னிக்கிறதுக்கு ரீசனை தேடுறோம். மன்னிப்பு கேட்டியா என்கிட்ட வந்து? மனம் திரும்பினியா? இப்போ பிஸ்கெட் தின்னிய வெக்கமா இல்லை உனக்கு? அந்த மாதிரி
நம்ம அவங்க கிட்ட இருந்து ரீசன்ஸை எதிர்பார்க்குறோம். அவன் நம்மளை சாணியை முக்கியம் அடிச்சிருந்தாலும் அவர் கேட்குற சாரியில் நமக்கு என்ன ஆயிருமா? ஒரு வெங்காயமும் ஆகாது. என்ன சாமி, நீ பிரியாவை கேவலமாக திட்டிட்டு இப்போ சாரி கேட்டால் எல்லாம் சரியாயிருமா? ஏதாவது மாறுமா? மாறாது. புரியுதா? மாற போகிறது கிடையாது, எதுவுமே மாறாது. ஆனால் நம்ம என்னைக்கு முன் வந்து அவங்க நம்மக்கிட்ட கேட்குறாங்களோ இல்லையோ, அவங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறாங்களோ இல்லையோ, நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன் அதனால் மன்னிக்கிறேன்ற எண்ணத்துக்கு எப்போ வரோமோ அன்னைக்கு நம்ம ஜெபங்களுக்கு பதில். ஏசு அவனுங்கிட்ட நின்று ஏலே ஏழை என்ன சிலுவையில் அரிசின்னு மேலே இருந்து கேட்டிருந்தாருன்னு என்ன சொல்லியிருப்பேன்? நீர் பாவி, நீர் தேவ தூஷணம் செய்கிறீர். வேற என்ன சொன்னாங்க? தன்னைத்தான் ராஜா என்று. சார், நீங்கள் கீழே இருக்கிறவங்களாம் மன்னிக்கணும்னா காரணம் பல லட்சங்கள் இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆனால் நீங்கள் முன் வந்து பிதாவே தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல், நான் இப்படி சொல்லவா, நம்ம அறிஞ்சே செஞ்ச எத்தனையோ தப்பிதங்களை நம் தேவன் நமக்கு மன்னித்திருக்கிறார். பகலில் பார்த்து சொல்லுங்கள், மன்னிக்கிறதுக்கு கொஞ்சம் முன் வாங்க. ஆதாம் ஏவாள் கதையில் பிசாசு நம்ம எல்லாருக்குமே ஒரு விதை போட்டுக்கிட்டே இருப்போம். கவனிக்கிறீங்களா? அவங்கள விட்டுருங்க, இது அவங்களுக்கு கிண்டர் கார்டன் தான், அதனால் அவங்கள விட்டுரு. நீங்கள் மட்டும் என்ன கவனி. ஆதாம் ஏவாளுக்கு ஒரு விதையாக போடுறோம். என்ன விதை தெரியுமா? உன்னை விட அவருக்கும் பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். சாம் பிரியாவை மன்னிக்கிறது பிரியாக்காகவா இருக்கணும், பிரியாவோட ரீசனுக்காக இருக்கக்கூடாது. புரிய வச்சிட்டனா? புரியுதா? சாமு யாருக்காக மன்னிக்கணும்? உனக்கு பிரியா முக்கியமா இல்லை பிரியா பண்ண? இங்கே பிசாசு ரீசனை தூக்கி போடுறான். அவருக்கு நீ முக்கியம் இல்லை, அவருக்கு என்ன முக்கியம்? நீங்கள் நல்லா ஆதியாகமம் 3:10-11 வாசிங்க. அதற்கு அவன் தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். நான் உங்களை பார்த்து ஒன்று சொல்லவா? நம்ம பாவம் செய்யும் போது தான் நமக்கு வீக்குன்னு தெரியும். ஆனால் அவர் நம்மளை தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே நீயும் நானும் வீக்குன்னு அவருக்கு தெரியும். நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம்? நம்ம தாயின் கற்பத்திலேருந்து அப்படியே வந்து மீசையில் மண் ஓட்டாமல் அப்படியே வெளியே நடிச்சிடலாம் சார், வெளியே நடிச்சிடலாம். ஆண்டவர் கேட்குறாரு, டேய் எங்கடா இருக்கிற? இல்லை இல்லை ஆண்டவரே, நான் நிர்வாணியாக இருக்கிறேன், அதனால் என்ன பண்ணுறேன்? நேத்தோ நீ நிர்வாணியாக தானடா இருந்த. நான் சொல்கிறது புரியுதா சார்? அவருக்கு நிர்வாணம் பிரச்சனை இல்லை. நீ நிர்வாணம் வெளிப்படும் பொழுதும் நீ எங்கே நிற்கிறாய் என்பது தான் அவருக்கு பிரச்சனை. இவன் போய் அவருக்கு அது இப்போது இயேசுக்கு தெரியாமலா இருந்திருக்கும் அவன் பாவம் பண்ணிட்டாங்கன்னு. ஆப்பிளை சாப்பிட்டாங்க, அது ஆப்பிளாக தெரியல, பட் சாப்பிட்டாங்களான்னு தெரியாமலா இருந்திருக்கும். அவன் பிஸ்கெட் சாப்பிட்டான், அது பெரிய பாம்பு, அது தெரியாமலா இருந்திருக்கும். இப்போ ஆண்டவருக்கு அது பிரச்சனைனா காலையில் என்ன பண்ணியிருக்க மாட்டார்? வந்திருக்குவே, ஐயோ பாவத்தில் வந்து நான் வந்து அசைவாட மாட்டேன்னு சொல்லிடணுமா? சொல்லிடக்கூடாதா? ஆனால் அவர் கேஷுவலாக வராரு. வந்துட்டு டே வாடா அண்ணா, இவன் நிர்வாணியாக இருக்கிறான் என்று. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன். நீங்கள் ஃபர்கிவ் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் கேட்குறீங்கள?
தேடுறீங்களா? அவங்க வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு. அவங்களோட நிர்வாணத்தை திருப்பி நீங்களே ஒத்துக்க சொல்கிறீங்க. சார், நோவா வஸ்திரம் விலகி படுத்திருக்கிறான். ஃபஸ்ட்டு போய் பார்த்தோம் யார்? காமத்தோடு போய் அவங்க சகோதரர்கிட்ட போயிட்டு ரீசன் தேடுறான். என் அப்பா இப்படி குடிச்சு படுத்திருக்கிறான், இதுக்கு எனக்கு ரீசன் வேணும். சகோதரர்கிட்ட போகிறான். அவங்க 2 பேருக்கு ரீசன் தேவையில்ல, அப்போ வேணும். துணியை மூடுறான். நான் சொல்கிறது புரியுதா? ஹலோ, இருக்கிறீங்களா? உங்களுக்கு ரீசன் முக்கியமா, உடன் இருக்கிற உறவு முக்கியமா? சத்தமா? இயேசு எதை சூஸ் பண்ணார்? ஆண்டவர் எதை சூஸ் பண்ணார்? சார், நீங்கள் யாருக்கும் எதையும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள். கணவனாக இருந்தாலும் கையை பிடிச்சி சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எதையும் எதுக்காகவோ, நீ செவரை பார்த்து சொல்லு, ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் சொல்லணும் இல்லை. நீ அங்கே ப்ரூவனை தேடுறனா, நீ ஒரு ப்ரூஃபை தேடுறனா, அப்போ நீ வந்து சர்பத்துக்கு ஏஜென்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். நான் சொல்கிறது விளங்குதா? இயேசு வந்து ஆண்டவர் வந்து ஓகே வா, ஐ கேன் கவர் இட்டுன்றாரு. எனக்கு தெரியும் நீ நிர்வாணின்னு. நான் விசுவாசிக்கிறேன். என்ன மச்சான், இவனுக்கு கண்டி திருப்பி அவர்கிட்ட வந்திருந்தாங்கன்னா அவரோட மகிமையை திருப்பி அவங்கள வச்சு மூடியிருப்பார் இல்லை? ஆனால் இவங்க மறைச்சதுனால இவருக்கு அவங்கக்கிட்ட இருக்கிற அவன் பண்ணதை விட அவனோட ரிலேஷன்ஷிப் எனக்கு என்ன ஆகுது? கட் ஆகுது. The every time you find reason to forgive, your relationships are going away from you. புரியுதா? புரியலையா? நீங்கள் மன்னிப்பதற்கு காரணங்களை தேடும்போது ஃப்ரீசர் பாக்ஸில் ஒரு நாள் படுத்து ஆண்டவர் வர்றது மேபி வர வரைக்கும் இருப்போம். அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஃப்ரீசர் பாக்ஸை சுற்றி ஒருத்தனும் இருக்க மாட்டான். எதுக்காக? நீ மன்னிக்கிறதுக்கு காரணம் தேடுனதுனால. நம்மளுக்கு அது தெரிய மாட்டேங்குது. நீங்கள் இப்போ ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறதுக்கு சரி, இன்னைக்கு காலையில் எழுந்தோம், இப்போ வரைக்கும் எல்லாரும் அப்படியே பரிசுத்தமாலாம் வந்து உட்காந்துட்டுல, நம்மக்கிட்ட எவ்வளோ தாட்ஸ் இருக்குது. ஆண்டவர் இப்போ நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ரீசன் சொல்கிறான்னு நம்மளை கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? சொல்ல முடியுமா? அதாவது சொல்லுங்க, தெரியாமல் பண்ணிட்டான ஒரு வாட்டி சொல்லலாம். அப்படின்னா பார்த்தா பால் நம்ம வாழ்க்கை முழுக்க தெரியாமல் தான் சொல்லிடணும். எத்தனை தெரியாமடா அவனுக்கு மண்டையில் போட்டு, புரியுதா? நிறைய தெரியாமல் தான் இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு ரீசனை விட அவர் மன்னித்திருக்கிறார் என்ற உணர்வு நமக்குள்ளே வேணுன்றதை தான் பார்க்குறாரு. நான் பிள்ளைங்களுக்கு அதான் எப்பவுமே சொல்லுவேன், யூ ஆர் நாஸ்டி, ஐ நோ தட், பட் யூ ஜஸ்ட் ரிமெம்பர் தட் டாடா லவ்ஸ் யூ. என்னடா ஒரு மாதிரி பார்க்குறீங்க? ஓகே, பேதுரு 3 தடவை மறுதளிச்சதுக்கு அப்புறம் தான் இவன் வீக்கினே அவனுக்கு தெரியும். ஆனால் ஆண்டவருக்கு காட்டி கொடுக்க போகிறோன்னே தெரியும். ஒரு ஃபார்மில் வருது, பட் ஆண்டவரை மன்னிச்சிருக்கேன். ஓகே, ஆண்டவருக்கு காட்டி கொடுக்க போகிறோன்னே தெரியும், எவன் போட்டு கொடுக்க போகிறான்னு தெரியும். ஆனால் அவர் அந்த கடைசியில் கூட போட்டு தானே கொடுக்க போகிற, அந்த ஒரு 10 நிமிஷம் என் கூட இருந்துட்டு போன்றார். எப்படி யூதாஸை கம்யூனியனில் உட்கார வச்சுட்டு போட்டு தானே கொடுக்க போகிறேன்னு?
தெரியும். இரு, அதுக்கு முன்னாடி நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிடுறேன். காலை கழுவுறேன், துணியை வச்சு துடைக்கிறேன், கம்யூனியனை கொடுக்குறேன். இப்போ போய் நீ செய்ய வேண்டியதை செய். பேதுருவும் அதே தான் சொல்கிறேன். டே தம்பி, ரொம்ப பேசுகிற, லபக்குன்னு தூக்கி வாயில் போட்டு போண்டா, தயவு செஞ்சு அமைதியார். ஆண்டவரே, செத்தாலும் அந்த கூட வரல. ஒரு கேவலம் பேலஸை துடைக்கிற ஒரு பொம்பளை கிட்ட அவரா தெரியவே தெரியாது. அவரை யாருன்னு ஐயோ தெரியாது. நம்ம என்னைக்கு நம்மளை வீக்குன்னு நம்மளை ஒத்துக்கிறோமோ அன்னைக்கு தேவனுடைய பலன் அதிகமாய் நம்மில் பெருக ஆரம்பிக்கும். நீ ஸ்ட்ராங்குன்னு நினச்சிட்ட, நான்லாம் வந்துட்டேன்னு, நான்லாம் காக்க கோழி கொத்துரும், கோழி கத்திரும், சரி கோழி கூவிடும், சேவல் கூவிடும், கோழி கூவாதுல, ஓகே சேவல் கூவிடும். பகலை பார்த்து கேளுங்க எப்படி மன்னிக்கணும். அதுக்கு தான் நான் புருஷன் பொண்டாட்டியே பக்கத்தில் உட்கார சொல்கிறது. கேளுங்க எப்படி மன்னிக்கணும். 6 மாதத்தில் நான் ஒரு 3 விஷயம் மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, நம்ம எதிரில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணாலும் அவங்களுக்கு புரியாது, புரிய வேண்டிய அவசியமும் கிடையாது. கொஞ்சம் கிளியராக கேளுங்க. நான் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா சர்ச்சு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, ரைட்? நான் இன்னும் இருக்குது மேட்ரு, பரவாயில்ல, இன்னும் டைம் இருக்குது, அதனால் நான் பேசுகிறேன். என்ன சொல்கிறது? புரியாது, புரிய வேண்டிய அவசியமும் கிடையாது. இப்போது அண்ணன் தங்கச்சி கூட பிறந்தவங்க இருக்கிறாங்களே, ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டோ கூட அக்கா பிறந்திருக்காங்க, ரைட்டா? பிரிட்டோட அக்கா இருக்கிறாங்க. 2 பேருமே ஒரே வயிற்றிலிருந்து பிறந்தவர்கள், ரைட்? ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்தவங்க. பிரிட்டோவுக்கு பிடிக்கிறது அவங்க அக்காவுக்கு பிடிக்காது, அக்காவுக்கு பிடிக்கிறது பிரிட்டோவுக்கு பிடிக்காது. பிரிட்டோ அப்படி இல்லையா? நான் அந்த லைனுக்கு வரல. ஓகே, கவனிங்க, புரியுதா? ஒன்று தான். ஏன் தெரியுமா? ஆண்டவர் ஆக்சுவலாக அவரோட க்ரியேஷனில் பேனியன் லீஃப் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பேனியன் லீவ்ஸ், பேனியன்னா தமிழ் என்னடா? வாழை மரமா? அது பனானா. பேனியன் ஆலமரம். ஓகே, ஆலமரத்தோட இலையை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பார்த்ததே இல்லையா? ஆலமரத்தை பார்த்துருக்கியா? இளம் அதான் அதோட இலையை பார்த்தது இல்லையா? ஆக்சுவலாக சயின்டிஃபிக்கில் சரிக்கப்பா உங்ககிட்ட கேட்டதுக்கு, அந்த இலை ஏதோ ஒரு இலை, எந்த இலை வேணால் எடுத்துக்கோங்களேன், அந்த ஒரே செடியில் இருக்கிற நீங்கள் 2 இலையை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா 2 இலையில் இருக்கிற நர்வ்ஸும் ஒரே மாதிரி இருக்காதான். நீங்கள் உங்கள் கையவே உங்கள் கை ரேகையை 2 கையாக வச்சு பாருங்கள், இந்த ரேகை வேறு மாதிரி இருக்கும், இந்த ரேகை வேறு மாதிரி இருக்கும். இது அவரோட ரேகையாக இருக்காதுன்றியா? ஏய் ப்ராஃபிட்டு பொழந்துருவேன். ஐயோ, இவனுங்க வேற மாற்றி விட்டு இருக்காது. அப்படி இருக்கும்போது இன்னொரு சம்பந்தமே இல்லாத குடும்பத்திலேருந்து வந்த ஒருத்தங்களும் இன்னொரு விளங்காத குடும்பத்திலேருந்து வந்த ஒருத்தங்களும் ஒன்று சேரும் போது எப்படி அங்கே என்ன புரிய வைக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே சொல்லுவேன், நீங்கள் பிரதர் சர்க்கிள்லேயே சொல்கிறேன், எதையும் எவனுக்கும் புரிய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ காலையே உளுந்து புரிய வச்சாலும் புரியாது, புரிய வேண்டிய அவசியம் கிடையாது.
அவன் வந்த விதம் வேற. ஆமாவா இல்லையா? இப்போ நான் சொல்கிறது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருமா? புரியாது. என் ஷூ அது, உங்கள் ஷூ அது. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியாது. எல்லாமே ஒரு லிமிட்டு தான். அதுக்கு மேலே ஒன்றுமே விளங்காது. ஃபர்ஸ்ட் இந்த மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க. ஒருத்தவங்களை மன்னிக்கிறதுக்கு ரீசனே தேடக்கூடாது. தேடுறீங்கன்னா நீங்கள் அவங்கள திருப்பி நிர்வாணப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். மன்னிக்கிறதுக்கு ரீசன் தேடுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அவன் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கட்டும், அவளை நிர்வாணப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். ரைட்? ஃபர்ஸ்ட் இது. ரெண்டாவது, மன்னிப்பதற்கு give the people a real liberty. நீங்கள் என்னமோ சர்ச்சு ஃபாதர் மாதிரியும் அவங்க அது என்ன கூட உண்டாது, பாவ மன்னிப்பு எடுக்க சொல்லுவாங்க. அங்கே போய் அறிக்கை செய்கிற மாதிரியும் நான்சென்ஸ் அது. சரி, ஆக்சுவலாக நம்ம லிபர்ட்டியை வந்து சுதந்திரம்ன்ற வார்த்தையில் முடிச்சிடுறோம். பட் லிபர்ட்டி இஸ் அ ரெலம். வானமண்டலம் இருக்குல்ல, ஹெவன்லி ரெலம் இருக்குது, எர்த்லி ரெலம் இருக்குது. ஈவன் டெவிலோட ரெலம், லிபர்ட்டி ஒரு ரெலம். அந்த ரெலம்குள்ளே ஆண்டவர் உங்களை எங்கேயோ வச்சிருக்கிறாரு. அதனால தான் அவருக்கு மன்னிக்கிறதற்கு அவர் மன்னிக்கிறாரு. பட் நம்மளை சூஸ் பண்ண சொல்கிறார். எஸ், ஐ எம் கம்மிங் வித் யூ. நான் சொன்னது புரியுதா? ஏய் பால், நான் உன்னை மன்னிச்சிருக்கிறேன், நீ கண்டிப்பாக என் கூட தான் வரணும்னு அவர் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறது கிடையாது. நான் மன்னிக்கிறேன். தட் இஸ் மை சாய்ஸ், தட் இஸ் மை லிபர்ட்டி. ஆனால் கூட வர்றதும் கூட வராததும் உன்னோட சாய்ஸு. நிறைய விதை விழுந்துக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. ஸ்பேஸ்னால் தள்ளி உட்காரத சொல்ல, இழுத்துருவேன். கிவ் them a டைம். மன்னிப்பு கேட்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. அதனால் மன்னிக்காமலே இருக்கலாமா பாஸ்டர், மன்னிப்பு கேட்காமலே இருக்கலாமா பாஸ்டர்? மன்னிப்பு கேட்குறதுனால எதுவும் மாற போகிறது கிடையாது. பீரே ரியலாக இருங்க. நீ எத்தனை பேரை மன்னிப்பு கேட்டிருக்காங்க உங்ககிட்ட? ஒன்றும் மாற போகிறது கிடையாது. இனிமேல் இதை செய்யவே மாட்டேன், மன்னிச்சிரு. அடுத்த 10 நாளில் மறைச்சிருவோம். நான் வந்து உண்மையாக பேசுகிற பார்த்து என்ன மாப்பிள்ள மாட்டிக்கிட்டோமா? ஓகே, அடுத்த ஒரு 5 நாளில் அப்படி இப்படி மாட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பிளானை போகலான்னு போட்டு திருப்பி. இது மனுஷ புத்தி. ஏன் தெரியுமா? இங்கே அந்த சாரிக்கும் அந்த 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 ஃபர்கிவ்னஸ்க்கும் ஏதோ ஒரு பேக்கேஜ் இருக்குது. இவங்க இப்படி இருந்தால் தான் நம்மளை மன்னிப்பாங்க, இப்படி இருந்தால் தான் நம்மளை ஏற்றுக்கொள்வாங்கன்ற ஒரு அப்போ என்ன சொல்கிறது, ஒரு கோட்பாடு இருக்குது. அதனால ஃபர்ஸ்ட் வாட்டி மன்னிப்பு கேட்குறவங்க 2வது வாட்டி நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது ஆமான்னு சொல்கிறாங்க மட்டும் கைத்துக்கு. ஏதோ நான் மட்டும்தான் பண்ணுற மாதிரி நீங்களாம் அப்படியே. இது மனுஷன் விழுந்து போட மனுஷனுடைய. ஓகே, அடுத்து நம்ம என்னைக்கு அந்த கூட இன்னொரு ஃப்ரூட் ஆஃப் லைஃப், ஜீவ விருட்சத்தின் கனி, நம்ம என்னன்னா பிசாசு நம்மளை நன்மை தீமை அறியத்தக்க கனியின் வழியாகவே பார்க்க செய்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? நீ ஜீவ விருட்சத்தின் கனியின் வழியாக பார்க்க ஆரம்பி. எத்தனை பேருக்குள்ள ஜீவன் இருக்கிறது? எத்தனை பேர் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சுட்டு இருக்கீங்க வாரம் வாரம்? ஐ எம் டாக்கிங் அபவுட் கம்மிங்.
புசிட்டு இருக்கீங்களா? புசிக்கிற நீங்கள் இன்னொருத்தரை பார்க்கும்போது நன்மை தீமை அறிவித்தக்க விருட்சத்தின் வழியாய் பார்க்காமல் ஜீவ விருட்சத்தின் கண்களின் வழியாய் பார்க்க வேண்டும். ரைட்? நான் ஒன்று கேட்கவா? உண்மையாக பதில் சொல்லுவீங்களா? கடவுள் நமக்கு தெரிஞ்சிக்க வேணாம்னு நினைக்கிறத நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம்? புரியுதா புரியலையா? புரியுதா? கடவுளே இந்த விஷயம் நமக்கு தெரிய வேணாம் தான் மறைச்சி வைக்கிறார். ஆனால் நம்ம அதை தேடி தேடி அதையே தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாசமாக போயிடும் வாழ்க்கை. அதான் சொல்கிறல, கடைசியில் இப்படி கையை கட்டுறது கூட ஒருத்தராக இருக்க மாட்டான். கடைக்காரன் வந்து கட்டு போயிடுவான். புரியுதா புரியுதா இல்லையா? நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ரீசனை, எவ்வளோக்கு எவ்வளோ கண்டிஷன்ஸை நம்ம அப்ளை பண்ணிகிட்டே இருக்கிறோமோ, எல்லா கிஃப்ட்ஸும், ஆக்சுவலாக நான் ரிலேஷன்ஷிப்ஸை சொல்கிறேன், எல்லா உறவுகளும் நம்மை விட்டு பின்தங்கி போய்கொண்டே இருக்கும். நமக்கு அது தெரியவே தெரியாது. கூடியே தான் இருப்பாங்க, 24/7 கூடியே தான் இருப்பாங்க, ஆனால் தூரமாக இருப்பாங்க. பிரச்சனை அது ரொம்ப பெரிய பிரச்சனை. நான் அதை தொடர்ந்து சொல்கிறேன். நமக்கு விளக்கின கனி, அதிலிருந்து நம்ம பார்க்குற வர உங்களையே நீங்கள் ஜட்ஜ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. நீ நிர்வாணின்னு உனக்கு நீ கண்டுபிடிச்ச ஆண்டவர் கேட்கல, உனக்கு சொன்னது யாருன்னு கேட்குறாரு. ஹலோ, புரியுதா நான் சொல்கிறது? ஏன்னா பிசாசு ஃபர்ஸ்ட் பண்ண வேலை என்ன தெரியுமா? நீ நிர்வாணியாக இருக்கிறாயின்னு சொன்னது. ஆண்டவர் நீ கண்டுபிடிச்சான்னு கேட்கல, உனக்கு யார் சொன்னதுன்னு கேட்குறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மன்னிப்பு அவங்க வந்து நம்மளை கேட்கணும்னு நினைக்கிறதில்ல. ஆண்டவர் என்ன தெரியுமா கேட்குறாரு? உனக்கு எதுக்கு இப்போ அது? யார எதிர்பார்க்குறவங்கள கேட்குறாரு, உனக்கு எதுக்கு இது? நான் அதை வேணான்னு தான் நான் மறைச்சி வச்சுருக்கிறேன், நீ எதுக்கு இப்போ திருப்பி அதை தோன்ற? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இதுக்கே ஒரு மாதிரி உட்காந்திங்கன்னா என்ன? 11 வாசிங்களேன். 11 ஆதியாகமம் 3:11. அப்பொழுது அவர் என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின், சூப்பராக இருக்கு, விளக்கின விருட்சத்தின் கனி. நம்ம லைஃப் ஸ்டைல்ஸில், நம்மளோட கேரக்டர்ஸில், நம்மளுடைய ஆட்டிடியூட்ஸில் ஆண்டவர் ஒரு சில விஷயத்தை விலக்கி வைத்திருக்கிறார். விலக்கி வைத்திருக்கிறதா பிசாசு விதையாய் போட்டுக்கொண்டே இருக்கிறான். குடும்பங்கள் சீரழிந்து, ரிலேஷன்ஷிப்ஸ் சீரழிந்து, நண்பர்கள் சீரழிந்து போகிறதற்கான காரணம் என்ன தெரியுமா? விலக்கின கனியை நம்ம திருப்பி அதை சீடாக போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். புரியுதா? நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இன்னொருத்தருடைய ரகசியங்களை தெரிய ஆசைப்படுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ மரணம் நம்ம பக்கத்தில் வருது. நான் சொல்கிறது புரியுதா? ஏன்னா அது பக்கத்தில் வர 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 நம்மளை தெரியாமல் நம்ம அவங்கள பகைக்கிறோம், வெறுக்கிறோம், வெறுப்பாகிறோம், கசப்பை வளர்க்குறோம். இது எல்லாமே நம்மளை எங்கே லீட் பண்ணுது? எங்கே லீட் பண்ணுது? இன்ஃபேக்ட் சொல்லவா, நம்ம உயிரோடு இருக்கிற போனோம். நிறைய பேருக்கு புரியல. இதெல்லாம் வர வர நம்ம உயிரோடு இருக்கிற, ஏன் நிறையா பேர் பணமாக சுற்றிக்கிட்டு இருக்கேன், ஏன் தெரியுமா? உண்மையாகவே பணமாக தான் சுற்றிக்கிட்டு இருக்காது. புரியுதா? நம்ம மைண்டில் இருக்கிறதுல, மைண்டில் யோசிக்கிறோம்ல, நம்ம யோசனை, நம்ம இருதயம். இப்போ இங்கே ஒரு 20+ இருப்போமா?
நம்ம எல்லாரோட மைண்டையும் இருதயத்தையும் ஆண்டவர் ஒரு 2 செகண்டுக்கு வெளிக்காட்டுறாருன்னு வச்சுக்க, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வெளிக்காட்டுறாருன்னு வச்சுக்கலாமே, என்ன நடக்கும்? சந்தி சிரிச்சிடும், ஃபஸ்ட்டு கொலை நடக்கும், வெட்டுக்குத்து நடக்கும், அடி எட்டி எட்டி. எனக்கு ஆண்டவர் ஒரு அழகாக ஒன்று சொன்னார், இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் முகத்தை தெரிகிற மாதிரி வச்சவர் மனசை தெரியாத மாதிரி வச்சார். நம்ம யோசிச்ச விஷயம் நிறையா. சோத்திரம் சாமி, நல்லா இருக்கியா? ஆனால் உள்ள மூஞ்சாத்தியம் பற்றியா வந்துடுறான் நல்லா காலங்காத்தால வெளியாக்கத்தில். இது பிளிங்க் ஆச்சுன்னா எப்படி அவன் சொல்லுங்களேன், கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கற்பனை பண்ணி பாருங்கள். ஆண்டவர் அந்த 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 இதையும் இப்போ எல்லார் மேலேயும் இந்த ஆம்புலன்ஸ் மேலே ஒரு லைட் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு லைட்டை வச்சு அவங்க மனசார பேசும்போது க்ரீன் லைட்டும், இல்லை மூஞ்சில் சிரிச்சிட்டு மனசில் வேறு ஏதாவது நினச்சிட்டு பேசும்போது ரெட் லைட் எரிஞ்சால் எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் ரெட் லைட் தான் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். ஒயா 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 ஒயா. ஏன்னா யாருமே ரியலா இல்லை. அதனால தான் மூஞ்ச தெரிகிற மாதிரி வச்சவர் மனசையும் மைண்டையும் தெரியாத மாதிரி. ராமன் சொல்லுங்க. நான் முடிச்சிடலாமா, என்ன போகலாமா? இன்னும் இருக்கு. உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு, உங்கள் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இல்லை ரிலேஷன்ஸ்க்கோ, இஃப் இட் இஸ் ஹர்ட்ஸ் யூ, ஜஸ்ட் டெல் தெம் இட் இஸ் ஹர்ட்டிங். என்ன நினச்சிப்பாங்களோ உன்னை நினைக்க வச்சுருவாங்க கட்சியில். எனக்கு வலிக்குதுன்னா எனக்கு வலிக்குதுன்னு சொல்லி பழகுங்க, அது யாராக இருந்தாலும் சரி. ஹலோ, நான் சொல்றது புரியுதா? இப்போ ஜானோட லைஃப்பை வாழ்கிறான்னா அவனோட லைஃப்பை அவன் ஃபுல்ஃபில்டாக வாழணும். கடவுள் அவனுக்கு வச்சிருக்கிற ரியாலிட்டியை அவன் ஃபுல்ஃபில்டாக வாழணும். அவன் அது இல்லாமல் வாழ்கிறான்னா கடவுளுடைய அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டே பாதிக்கப்படுது. வழங்குதா சொல்கிறது? இப்போது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அது, நான் அதை சொல்கிறேன், அதுக்கப்புறம் புரியும்னு நினைக்கிறேன். இயேசு உயிர் தெழுந்ததுக்கப்புறமா சீஷர்களுக்கு தரிசனமாகிறார். எங்கள் வீட்டுக்குள்ளே, ரைட்? அப்போ தோமா கேட்குறாரு, நான் அவருடைய காயங்களை, தோமா தான் கதை தெரியுமா தெரியாதா? பார்த்தா தான் நான் அவரை நம்புவேன். ஆக்சுவலாக ஒன்று சொல்லவா, நம்ம இதுவரைக்கும் என்ன சொல்லிகிட்டு இருந்தோம்னா, சந்தேகப்படுகிற தோமா, ஆமாவா இல்லையா? ஆனால் நல்லா ஒரு நிமிஷம் கவனிங்க. சந்தேகப்பட்டது தோமாவோட ஹர்ட்டு. அவன் எங்கேயோ அதுக்கு முன்னாடி அவன் ஹர்ட் ஆகிருக்கான். அப்படியே வைங்க, நம்ம இதை மட்டும் தான் பார்க்குறோம். மீதி உள்ள 10 பேர் இருக்கான், பயந்து போயிருக்கான், அது அவனோட ஹர்ட்டு. நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? 10 பேர் இருக்கும்போது தோமா உள்ளே இல்லை. அப்போ தோமா எங்கேயும் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக எதுக்கு உள்ளே இருக்கிறாங்க? இவங்களே பிடிச்சி சிலுவையில் நம்ம சந்தேகப்படுகிற தோமான்னு பேசுனதை நிறையா பேசுகிறோமே தவிர, பயந்து உட்கார்ந்த 10 சீஷர்கள் நம்ம பேசுகிறதே கிடையாது. ஏன்னா அது நமக்கு பெருசாக தெரில. நம்ம ஹர்ட்டை கூட அளவாக தான் வைக்கிறோம், நம்மளோட அளவின்படி தான் வைக்கிறோம். அதாவது விளங்குதா? தோமா சந்தேகப்பட்டது அவனுடைய பாஸ்டோடைய ஹர்ட். அது இவங்க 10 பேர் பயந்து உட்கார்ந்தது அவங்க பாஸ்டோட ஹர்ட், ரைட்? இப்போது ஏசு போயிட்டா, தோமா வந்து கேட்கும் போது
இயேசுவை பார்த்தோன்றாங்க. என்னடா இவனுக்கு இயேசுவை பார்த்தோம். அப்படி அவர் இருக்காருன்னா வர சொல்லு திருப்பி. நான் அவரோட காயத்தை பார்க்கணும், தொட்டு பார்த்தா தான் ஒத்துப்பேன். ஏன்னா தோமா அவ்வளவு ஏமாற்றப்பட்டிருக்கிறான். அவன் எப்படி சந்தேகப்படலாம் அப்படின்னு இயேசு கேள்வி கேட்கல. என்னே சந்தேகப்படுறியா அப்படின்னும் கேட்கல. நான் சொல்கிறதோட புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. டேய் 3 வருஷம் என் கூட இருந்தியடா, சோறுலாம் சாப்பிட்டியடா, அப்பா மீன், எதுவுமே பேசலை. இட்ஸ் ஓகே தாமஸ், ஐ வில் கம் ஃபார் யூ, ஐ ரெஸ்பெக்ட் யுவர் ஹர்ட். நான் சொல்கிறது புரியுதா? இப்போ நல்லா கவனிங்க. ஜான் 20:25 வாசிங்க. 12 ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடைய கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடைய சொன்னார்கள். அதற்கு அவன் அவனுடைய கைகளின் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். நம்ம விசுவாசிக்க மாட்டான், இவன் அன்பிலீவர், இவன் ஃபெய்த்தில். ஆண்டவர் எதுவுமே பேசல. நோ ப்ராப்ளம் தாமஸ், ஐ ரெஸ்பெக்ட் யுவர் ஹார்ட், ஐ வில் கம் ஃபார் யூ. ஆமென். நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, see how we respects the people's feelings. இவனுக்கு இதே தான்டா வேலை, சந்தேகப்பட்டுங்கிறான். நம்மளாம் தான் அப்படி தான் சொல்லியிருப்போம். நான் என்னத்துக்கிட்ட அவனுக்கு போய், நான் ஆண்டவர்றா, நான் எதுக்கிட்ட அவன்கிட்ட போய் என் கையை. கைகளில் விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். அடுத்த வசனம் சேர்ந்து என் கூட வாசிங்க. மறுபடியும் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள். 8 நாளைக்கு பின்பு, சத்தமா 8 நாளைக்கு பின்பு, மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பைபிளில் நம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வேல்யூ இருக்குது. ரைட்? விருத்த சேதனம் பண்ண சொன்னது குழந்தை பிறந்து 8ஆம் நாள். ஆக்சுவலாக 8ல் ஒரு மேட்ரு இருக்குது. என்ன தெரியுமா? குழந்தை பிறந்து 8 டேஸ் ஆகும்போது விட்டமின் கேன்னு ஒன்று இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? விட்டமின் கே என்னம்மா பண்ணும்? விட்டமின் கே என்ன பண்ணுன்னு கேட்குறேன். பிளட் கிளாட்டுக்கு அந்த 8ஆம் நாளில் அந்த அந்த பிளட்டோட ஃப்ளோ இருக்குல்ல, நார்மலாக இப்போ ஸ்கின் அறுத்தா எவ்வளோ ரத்தம் வருதோ அந்த 8 டேஸ் கணக்கு இருக்குல்ல, அப்போது அது குறைய ஆரம்பிக்குமா. ஆண்டவர் தோமா கிட்ட நீ என்னை எவ்வளோ காயப்படுத்திருக்க பார்த்தியான்னு காமிக்க விரும்பலை, ரத்தத்தை காமிக்க விரும்பலை. ஆண்டவர் தோமா கிட்ட அவருடைய கையை காமிக்கும் போது வெறும் காயம் மட்டும்தான் இருக்கு, ஸ்கார் மட்டும்தான் இருக்கு. நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? நம்ம யாராவது ஒருத்தர் நம்ம கிட்ட அந்த மன்னிப்பு கேட்டால் நம்ம என்ன பண்ணுறோம்? என்ன எவ்வளோ காயப்பட்டுட்டு, நான் அப்போ எவ்வளோ தண்ணியாக உட்காந்து அழுதுட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு நம்மளோட ப்ளீடிங்கை காமிச்சிக்கிட்டு இருக்கோம். we explain them how we bleed. ஏய் அப்போ என்னால் முடியல, நான் துடிச்சு போயிட்டேன் தெரியுமா, நான் இப்படி ஆகிட்டேன் தெரியுமா. ஆனால் ஆண்டவர் என்ன கேட்ட? ஸ்கார் தானே கேட்ட, தா கையை வச்சுப்பார். என்ன தெரியுமா சொல்ல வராருங்க? எஸ் தாமஸ், யூ டூ ஹர்ட்டட் மீ. ஆனால் நான் நீ என்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணுறன்றதை காமிக்கிறதுக்கு நான் வரல.
உன்னோட ஹர்ட் ஒன்று இருக்குல்ல, அதை ஹீல் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறேன். நான் அதுதான் அடிக்கடி சொல்லுவேன். நம்ம இன்னொருத்த வாழ்க்கையை பார்க்கும்போது நம்மளோட கண்ணோட்டத்திலே அவங்கள பார்க்கக்கூடாது. அவங்க எப்படி வளர்ந்துருக்குறாங்கன்னு கொஞ்சம் யோசிங்க. எப்படி வளர்ந்து வந்திருக்கிறாங்க, அந்த ஸ்டேஜ் எப்படி கடந்து வந்துருக்குறாங்கன்னு கொஞ்சம் யோசிங்க. சில பேருக்கு வயசு 25 இருக்கும், சில பேருக்கு வயசு 28 இருக்கும், சில பேருக்கு 30 இருக்கும். ஆனால் அவன் 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி கடந்து வந்திருப்பான். சில பேர் 80 வயசு பாடுகளை கடந்து வந்திருப்போம். நம்மளால் யூகிக்கவே முடியாது. நம்ம வெளி வேஷத்தை பார்த்து நம்ம கணக்கு போட்டேன், இது தான்ப்பா 2 வாட்டி சொன்னால் திருந்தாது, இதுக்கு மேலே அப்படி தான் அப்படின்ட்டு நம்ம மாட்டுக்கு போயிடுவோம். ஆனால் நோ, ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? அங்கே வந்து நின்றுட்டு, உனக்காக நான் ரத்தம் சிந்தினேன், என்னை போய் சந்தேகப்பட்டிய தோமா அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இவன் இன்னும் கில்ட்டுக்குள்ளே போயிருப்பான். ஆனால் இவர் பண்ண மேட்ரு தோமாவை எங்கே தெரியுமா கொண்டு வந்துச்சு? சந்தேகப்பட்டவனை சந்தேகமே இல்லாமல் இந்தியாவுக்கு கொண்டு வந்துச்சு. விளங்குதான் நான் சொல்கிறது? நீ உன் விரலை இங்கே இங்கிலீஷில் போட 8 days after the disciples were in the house again. பயத்தில் தான் இருக்கிறாங்க. சொல்லுங்கள் என் கூட, பயத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. ஹலோ, பயத்தில் தான் இருக்கிறாங்க, ஆனால் காயத்தில் தான் இருக்கிறாங்க, ஆனால் பாவத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் வீட்டை விட்டுறாதீங்க. வீடுன்னா உங்கள் வீட்டை சொல்ல, அப்பாவோட வீட்டை சொல்கிறேன். This time Thomas was with them. They had locked the door, but Jesus came and he stood among them. He said to them, may peace be with you. உங்களுக்கு சமாதானம். சந்தேகப்பட்டவனுக்கு என்ன சொல்கிறது? நான் சொல்கிறதோட ஆளை எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நம்ம சந்தேகப்பட்டோன்னா கோவப்படுவோம். இவர் அவனோட ஹர்ட்டை சரி பண்ணுறதுலே இவர் காரணம் காமிச்சிட்ருக்கார். இவர் முன் வந்துக்கிட்டு இருக்கிறார். பேதுருக்கு புரிஞ்சிருக்காது. ஆண்டவரே, அவன் நானாவது மறுதளிச்சேன், இவன் என்ன பண்ணுறான்? கையை விட்டு பார்த்தா தான் ஒத்து பண்ணுறான். என்ன ஆண்டவரே? யோவான் சொல்லியிருப்பான், ஆண்டவரே உங்கள் மார்பிளே சார்ந்துட்டு இருந்த ஒரு வாட்டியாவது உங்களை சந்தேகப்பட்டிருக்கானா? இவன் என்னது? இவர் என்ன தெரியுமாட்டே, நீங்கள் அவனை வெளியே பார்க்குறீங்க. ஐ நோ தாமஸ் இன்சைட். அவன் எவ்வளோ காயத்தை தாண்டி வந்திருக்கான், எவ்வளோ ஏமாற்றத்தை தாண்டி வந்திருக்கான், எத்தனை பேரால் கைவிடப்பட்டு வந்திருக்கிறான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே நான் அவனுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். அவனை ஹீல் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். Peace be with you. Then he said to Thomas, put your finger in where? அந்த ஹேருக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க டீச்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த ஹேருக்கான அர்த்தம் சொல்லுங்கள். சொல்லுவீங்களா? எப்படி? என்ன சார், என்னடா ஆணி இருக்கு தொட்டுப்பாருன்னு சொல்ல, ஆணிப்பட்ட காயம் இருக்கு தொட்டுப்பாரு. இப்போவும் புரியல. இவர் வலியை ப்ரூவ் பண்ண வரல சார், அவன் வலியை ஹீல் பண்ண வந்தார் சார். நம்மளை ப்ரூவ் பண்ண தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். இல்லை நான் நல்ல வேணான்றேன், ஒத்த பைசாக்கு பிரோஜனம் இல்லைன்றேன். ராமன் சொல்லுங்க, என்ன சொல்கிறது? இப்போ யார் நீ கேட்டல அந்த 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 காயத்தை நான் தொட்டு பார்க்கணுன்னு? ஆணி இல்லை தாமஸ், அந்த காயம் வரும்போது வந்த ரத்தம் கூட இப்போ இல்லை. இன்ஃபேக்ட் என்ன தெரியுமா சொல்ல வர்றாரு? நீ என்னை காயப்படுத்துறது உண்மைதான், ஆனால் எனக்கு அந்த காயம் பெருசு இல்லை. நீ இப்போ ஒரு காயத்தில் இருக்கல, அந்த காயத்துலேருந்து உன்னை ஹீல் பண்ணுறது தான் எனக்கு பெரிய விஷயம்.
அதுக்கப்புறம் ஹீல் ஆனவன் தான் சார். கூத்தப்படும் போது கூட என் தேவனே என்னடா சொன்னால தமிழில் போடாத 26 நினைக்கிறேன். தோமா அவருக்கு பிரதித்திரமாக என் ஆண்டவரே என் தேவனே. இங்கே அவர் குத்தப்படும் போது அவரோட சத்தமாக சொன்ன வார்த்தை இது. அப்போ சொன்னார், இங்கேயும் என் ஆண்டவரே. நம்புனே என்னை கைவிட்டு வரல, ஏன்னா அந்த ஹர்ட் இல்லை. ஏன் தெரியுமா இப்போ இத்தனை பேரை நம்மளை ஒன்று சேர்த்து வச்சிருக்கிறாரு? நம்மளுடைய காயத்தை இன்னொருத்தர் ஹீல் பண்ணுறதுக்கும், இன்னொருத்தரோட காயத்தை நம்ம ஹீல் பண்ணுறதுக்கும் தான் ஆண்டவர் வச்சுருக்கிறார். ஏன் தெரியுமா உங்களை கணவன் மனைவியை இணைச்சிருக்கிறாரு? ஏன் தெரியுமா உங்களை ஃப்ரெண்டாக வச்சுருக்கிறாரு? அவங்களோட காயத்தை நீங்கள் ஹீல் பண்ணுறதுக்கும். உங்கள் காயத்தை காயப்படுத்திக்கிட்டே இருக்காதீங்க. டோன்ட் டு தட். நம்ம கம்பீரமாக பேசுகிறது நம்மளுக்கு கம்பீரமாக இருக்கலாம், அது நிறைய பேருக்கு பயமாக இருக்கும். நான் சொல்கிறது விளங்குதா? ஏன்னா நம்ம வளர்ந்த விதம் அப்படி. நம்ம அப்பா அம்மாவோட அன்பை தெரியாமல் வளர்ந்துருக்கலாம். மீன்ஸ் அப்பா அம்மாவோட அன்பு கிடச்சி நம்ம அதை அனுபவிக்காமல் வளர்ந்துருக்கலாம். ஆனால் நிறைய பேர் அப்பா அம்மாவோட அன்பை ஏங்கி வளர்ந்துருக்குறாங்க. அப்பா அம்மா இருந்தே அப்பா அம்மாவோட அன்பை ஏங்கி வளர்ந்துருக்குறாங்க. நான் சொல்கிறது புரியுதா? We are here to heal the people. அவர் எப்படி இருக்கிறாரோ அவ்விதமாக நாமும் இந்த உலகத்தில், சத்தமாக சொல்லுங்கள், இருக்கிறோம். நான் இதை மட்டும் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். Forgiveness is not a feeling. Forgiveness, it never takes feeling. Forgiveness takes faith. மன்னிக்கிறதுக்கு ஃபீலிங் அவசியம் இல்லை சார். நீங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கீங்கன்ற விசுவாசம் போதும். அது ஒரு விஷயம் போதும். நான் நேற்று நைட்டு ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது நான் தோமா மட்டும்தான் இப்படி வல்லரபுளாக இருக்கான்னு யோசித்தேன். பட் ஈவன் பால், அப்போஸ்டல் பால், அவர் சொல்கிறார், என்ன மாதிரிலாம் ஒருத்தனும் கிடையாதுடா, நான் சதுசேரர்களுக்குள்ளேயே பரிசேரா சம்திங் அவனுக்குள்ளே நான் கிரேடுடா அப்படின்றாரு. அப்படிப்பட்ட பால் 2 கொரிந்தியர் 11, ஆக்சுவலாக 2 கொரிந்தியர் 11:1 ஃபஸ்ட்டு வாசிங்களேன். 1 வாசிங்க. 2 கொரிந்தியர் 11:1 நான் வாசிக்கிறேன் பாருங்க. என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாக இருக்கும். யாரு? பாஸ்டர், இன்ஃபேக்ட் அப்போஸ்டல், அவ்வளோ சர்ச்சோட ஃபவுண்டரு சொல்கிறாரு, என்னோட புத்தியினத்தை நான் கொஞ்சம் லூசு மாதிரி தான் பண்ணுறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பகலை பார்த்து சொல்லுங்கள், பி வல்லரபிள். வல்லரபிளாக இருக்க கற்றுக்கோங்க. வல்லரபிள்னா தமிழில், இங்கிலீஷில் அர்த்தம் எனக்கும் தெரியும். வீக் ஹார்ட்டட் இல்லை, வீக் ஹார்ட்டட் வராது, அது எதுவுமே கிடையாது. ரைட், வல்லரபிள். டீச்சருங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன். வல்லரபிள், ரைட். நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம்? இவங்களுக்கு பாதிக்கப்பட்டக்கூடாதுன்னு நினைக்கிறோம். என்ன பாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கணும். நான் சொல்கிறது விளங்குதா? இப்போது நானும் பாலம் இருக்கணும் வைங்களேன். பால் செய்கிறது ஏதோ ஒன்று பாதிக்குது, அவன் என்ன நினச்சிப்பானோ நான் நினைக்கிறேன்னா பிரச்சனை அவனுக்கு இல்லை, எனக்கு. நான் சொல்கிறது விளங்குதா? டேய் எனக்கு வலிக்குதுடான்னு நான் அப்போவே சொல்லிடணும். நான் அதனால தான் ரிலேஷன்ஷிப்ஸ் கிட்ட இல்லை கூட உட்காந்து பேசும்போது நான் கேட்டிருக்கேன்,
நீங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு வல்லரபுளாக இருக்கிறீங்களா? உங்களால் எல்லாமே பேச முடியுதா? தைரியமாக எல்லாத்தையும் சொல்ல முடியுதா? தைரியமாக எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியுதா? அது தடை செய்யுதுன்னு வைங்களேன், பிரச்சனை அவங்க கிடையாது, நீங்கள் ஏதோ ஒரு கண்டிஷன் போட்டு வச்சுருக்கிறீங்க உள்ள. ஓகே, இதை மட்டும் வாசித்து முடிச்சிடலாம். 22லேருந்து அவர்கள் எபிரேயரா 24லேருந்து போட்டிருக்கியா? ஓகே, சேர்ந்து வாசிங்களேன், இதை மட்டும் வாசிங்க. யூதர்களால் 1 குறைய 45 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பசேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்கள், வனாந்திரத்திலே உண்டான மோசங்கள், கள்ள சகோதர வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவர்களை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும். என்ன தெரியுமா சொல்றாரு? நான் பெரிய அப்போஸ்டல் தான், நான் பெரிய பாஸ்டர் தான், பட் எனக்கு இதெல்லாம் ஹர்ட் ஆகுது. நான் இவ்வளோ ஹர்ட்டை தாண்டி வந்திருக்கிறேன், நான் இவ்வளோ வழியை கடந்து வந்திருக்கிறேன். நான் பாஸ்டர்னு ஒன்றே என்ன அப்படியே என்ன பண்ணுறாத வலிக்காதுன்னு நினைக்காத. அடுத்து பாருங்க, இவை முதலானவைகள் இல்லாமல் எல்லா சபையிலும். அடுத்த வசனம், ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனாகிறது இல்லையோ. திஸ் இஸ் த கிரைஸ்ட் லைக் லைஃப். பால் பலவீனமாகறானா அது என்ன பாதிக்கணும்? நிறைய பேருக்கு பொண்டாட்டி புருஷன் பலவீனமாக இருந்தாலும் யாரையுமே அது கடக்குதுன்ட்டு இது ஒரு பக்கம் போது பாதிக்கணும் சார். ராமன் சொல்லுங்க. ஒருவன் இடறினால் என் மரம் எரியாதிருக்குமோ? நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்திற்கு அடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். அவ்வளோதானா மேன்மை? நம்ம எப்போ நம்முடைய ஸ்காஸை வெளி சொல்ல காண்பிக்க, இல்லை நம்ம வல்லரபுளாக எந்த ஒரு கண்டிஷன்ஸோ எந்த ஒரு கோட்பாடுகளோ இல்லாமல் நம்ம ஒருவரையொருவர் மன்னிக்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோமோ, அப்போது பரலோகம் 1000 அடிகளை உங்களுக்காக எடுத்து வைக்கிறது. நீ நம்ப மாட்டீங்க. ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படும் பொழுது அது வரைக்கும் கிங்டமோட வேலையை அங்கே தெரில. பட் when he says பிதாவே இவர்களுக்கு மன்னியும், கிரைஸ்ட் ஸ்டாண்டிங், இதோ தேவகுமாரன். அந்த வாசனை மொத்தம் எடுத்து போடு, பட்டுன்னு போடுப்பா. அப்போஸ்தலர் 7 லாஸ்ட் சீக்கிரம் 7 நில்லுங்க. இல்லை அதுக்கு இதில் தான் மன்னிப்பு சேர்த்து வருதா? எப்படியா கல்லெறியப்படும் பொழுது யாரால் நிரம்புறான்? ஹலோ, கொஞ்சம் சொல்லுங்களேன். கல்லெறியப்படும் போது யாரால் நிரம்புறான்? எப்படி சார்? நம்ம தேவ ஆவியில் நிரம்புறதுக்கு நம்ம சர்ச்சுக்கு வரணும்னு நினைக்கிறோம். அவன் ஹார்ட் ஆகும் போது அவன் தேவனுடைய ஆவியில் நிறையினான். தேவனுடைய ஆவியில் நிறைந்தவன். அடுத்து படிங்க. எந்த வசனமா நீ படிக்கிறது? 55. ஓகே, 50 அது மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கியாடா? அவனும் உலகார் படிக்கிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி
55 அதுலேருந்து போடுறா, 55லேருந்து போடு சீக்கிரம். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனா. ஆக்சுவலாக நான் லாஸ்ட் ஃபேமிலி ப்ரேயரில் ஒன்று எடுத்துன்னு நினைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய மெயினான வேலை என்ன தெரியுமா? கிஃப்ட்ஸை ஆப்ரேட் பண்ணுறதை விட நீங்கள் இன்னொருவரை கிறிஸ்துவை நேசிக்கிறது போல் நேசிக்க உங்களை புஷ் பண்ணுறது தான் பரிசுத்த ஆவியானவரோட வேலை. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னது? 1 யோவான், என் மொபைல் எங்கடா? 1 யோவான் 4:13-14 நினைக்கிறேன். 1 யோவான் 4:13-14. நம்ம ஹோலி ஸ்பிரிட்டை எப்படியோ கற்பனை பண்ணி வச்சுருக்கிறோம்ல. பட் ஹோலி ஸ்பிரிட்டோட ரியல் ஒர்க் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். வாசிங்க. நல்லா கவனிங்களேன். 12 பாருங்கள். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள். 13வது வசனம். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். எத்தனை பேருக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறாரு? ஹோலி ஸ்பிரிட்டோட சீட் என்ன தெரியுமா? The way Christ loved you, he pushes you to love others. அதுதான் ஹோலி ஸ்பிரிட்டோட மெயினான வேலை. அது பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் ஒரு மேட்டர் சொன்னார். நான் ஆக்சுவலாக கிஃப்ட்ஸை நான் மதிக்கிறேன். அற்புதம் செய்கிறது, செத்து போனவங்களை உயிரோடு எழுப்புறது, ஹார்ட் ஹீலிங் பண்ணுறது, தீர்க்க தரிசனம் சொல்கிறது, எல்லா கிஃப்ட்ஸும் நான் மதிக்கிறேன். நம்ம என்ன தெரியுமா, வைரலாக இருக்கிறத மட்டும்தான் பார்க்குறோம். எதுலாம் இப்போ வைரலாக நடக்குது, இவர் ஜோம் பண்ணால் சொஸ்தமாக வராங்க, இவர் வந்து ஹார்ட் ஹீலிங் பண்ணுறார், இவர் வந்து ப்ராஃபஸி, நம்ம இப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக ஹோலி ஸ்பிரிட்டோட வேலை என்ன தெரியுமா? இன்னொருத்தரோட வயிற்றுச்சலை கொட்டிக்காமல் இருக்கிறது. ஆண்டவர் உன்னை வைரலாக இருக்கிறதுக்கு அழைக்கிறேன், இன்னொருத்தரோட வயிற்றுச்சலை கொட்டிக்காமல் இருக்கிறதுக்கு ஒன்று அழைச்சிருக்கிறார். புரிய மாட்டேங்குது நமக்கு அது. ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்ணுறாருன்னு. ஸ்தேவானாக நின்று பரிசுத்த ஆவியின் நிறைந்த உடனே அவனுக்கு ஒரு சத்தம் வருது. தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள், மன்னியம். ஆமென். அங்கே வானம் திறக்கிறதையும் தேவகுமாரன் அங்கே நிற்கிறதையும் கண்ணார பார்க்கிறான். ராமேன்னு சொல்லுங்க. நம்ம நிறையா பிளெஸிங்ஸ்க்கு, நிறையா ஹெல்த் சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கு நமக்கு தடையாக இருக்கிற ரொம்ப அதிமுக்கியமான ஒன்று நாம் மன்னியாமல் இருக்கிறது, அநேகரிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது. நம்ம போய் எப்படி பேசுறது, திருப்பி போய் எப்படி மூஞ்ச கொடுக்கறது. நான் தான் சொன்னேன், பி வல்னரபிள். அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்கள நம்ம இப்படி பேசிட்டோமே, இப்படி பண்ணிட்டோமே, இப்படி ஹர்ட் பண்ணிட்டோமே, நோ மேட்டர். போய் மன்னிப்பு கேளுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. மன்னிங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆண்டவர் உங்களுக்குள்ள கனியை வெளிப்படுத்தும் பொழுது அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக தான் இருக்கும். கிஃப்ட்ஸை நிறையா பேரை உயிர்ப்பிக்கும், ஆனால் கனி ஒன்று மட்டும்தான் உங்களையும் என்னையும் உயிர்ப்பிக்கும். நம்ம மற்றவங்கள உயிர்ப்பிச்சுட்டு இருக்கோம், நம்மளை சாகடிச்சுட்டு இருக்கோம். நான் சொல்கிறது புரியுதா? ஆமாம், மற்றவங்க எல்லாரும் நம்மளை பார்த்தா என்கரேஜ் ஆகுறாங்க. நம்ம பேசுகிறத கேட்டால் அப்படியே வா சூப்பராக பேசுகிறார். ஆனால் நம்ம
கிடையாது. ஆனால் என்னைக்கு நமக்குள்ள அந்த விதையாகிய அந்த கனி முளைக்க ஆரம்பிக்கிறதோ நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம், அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் இருப்போம். ஆமென். 2 கையை உயர்த்தி, 2 கையை உயர்த்தி. பி கூட பி மேடம். கண்ண மூடி, கண்ண மூடி, எல்லாம் கண்ண மூடி. இயேசு ராஜா என்னோடு பேசும் ராஜா, இயேசு தெய்வம் நீதானே இயேசு ராஜா. சொல்லுங்க, இயேசு ராஜா என்னோடு பேசும் ராஜா, இயேசு தெய்வம் நீதானே இயேசு ராஜா. மன்னிக்க தெரிந்தவரே, மனதுருக்கம் நிறைந்தவரே, கண்ணுக்கு இமை போல் என்னை காக்கின்ற இரட்சகரே. சொல்லுங்க, நிற்கின்றோ வாருங்க இயேசையா, வழி பார்த்து நிற்கின்றோ பாருங்க இயேசையா, வினோக பண்ணாமல் விரைந்தே நீர் வாருமையா, விழிநோக பண்ணாமல் விரைந்தே. இந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? ஆக்சுவலாக எனக்கே தெரியாது. ஆனால் ஒரு 2 டேஸாக ஃபுல்லாக இந்த பாட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த ஸ்டான்ஸா 4/4 தபிலா தோலக். சரி, மன்னிப்புன்ற வார்த்தை உலகத்திற்கு வெளியரங்கமானது இயேசுன்ற ஒருத்தரால தான். சார், நான் ஏற்கனவே சொன்னேன், பிசாசுக்கும் மன்னிப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. பிசாசுக்கும் அன்புக்கும் சம்மந்தமே கிடையாது. இன்ஃபேக்ட் மன்னிக்க முடியும்ன்றது பிசாசுக்கு ஆதாம் ஏவாளை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுமே. நமக்கு ஆனால் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. மன்னிக்கிறதுனா சும்மா மன்னிப்பை பற்றி கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. சார், மற்ற கிஃப்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கும் சார். கபான்னு குதிக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும், ஆமைன்னு சொல்கிறதுக்கு ஆனால் இது நம்மளை வளர செய்கிறது, நம்மளை உயிர்ப்பிக்கிறது, நம்மளை தூக்கி நிறுத்துறது. நீங்கள் இயேசுவை எப்படி மற்றவங்களை வெளிக்காட்ட முடியும்னு நினைக்கிறீங்க? ஒன்லி த்ரூ திஸ். இயேசு உங்களுக்குள்ள நிலைத்திருக்கிறார் என்பதற்கான சாட்சி என்ன தெரியுமா? மன்னிக்கவே முடியாத ஒருத்தனை நீ போய் மன்னிச்சு பாரு, அதுதான் இயேசுவை வெளிக்காட்டுகிற சாட்சி. இந்த யாரோ ஒருத்தரை எரிச்சாங்கல்ல, யார் அது? காரோட கிரஹாம் ஸ்டெயின்ஸ். ஏன் அவங்க ஒய்ஃபை நம்ம இவ்வளோ பெருமையாக பேசுகிறோம்? அவங்க ஊழியமே பண்ணலப்பால, ஊழியம்லாம் ஒன்றும் பண்ணல, ஆனால் அவங்கள பெருமையாக பேசுகிறோம். ஏன் தெரியுமா? பிள்ளைகளையும் தன் கணவனையும் காரோட எரித்தவங்கள அந்த அம்மா கிட்ட போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து கேட்டு இவங்களை என்ன பண்ணலான்னு கேட்டிருக்காங்க போது இவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஆண்டவர் என்னை மன்னிக்க சொல்லிட்டாரு, நான் அவங்கள மன்னிச்சிடுறேன், விட்டுருங்க. அதுக்கான விளைவு என்ன தெரியுமா? எவன்லாம் எரிச்சானோ எல்லாம் ஊழியக்காரன். இதுதான் சார் வெளியாகிறது. இதுதான் கிரைஸ்ட் லைஃப்.